தமிழக பாஜக தலைவர் பதவிக்காக தமிழிசை டெல்லி சென்று வந்ததாக தகவல் கிடைக்கப் பெற்றிருக்கிறது. பாஜக மாநில தலைவர் பதவிக்காக தமிழிசை சவுந்தரராஜன் காய் நகர்த்தி வருவதாகவும் தகவல் கிடைக்கப் பெற்றிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். லதா, வணக்கம். இது தொடர்பான முழு விவரம். வணக்கம். தமிழக பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கடந்த 31ஆம் தேதி டெல்லி சென்று ஜே.பி. நட்டா அவர்களை நேரில் சந்தித்து பேசியிருந்த நிலையில தனக்கு கட்சி பதவி வழங்குவது தொடர்பாக தமிழிசை சவுந்தரராஜன் ஜே.பி. நட்டா அவர்களோடு பேசியதாக தகவலானது தெரிவிக்கப்படுகிறது. முக்கியமாக தமிழக பாஜகவில் கிளை மண்டல் தலைவர் முதல் மாநில தலைவர் வரை அனைத்து பொறுப்புகள் அதே போல நியமன பதவிகளுக்கான பதவிக்காலம் என்பது 3 ஆண்டுகள் தான். அந்த வகையில இந்த காலாவதியான பொறுப்புகளுக்கு தற்பொழுது தேர்தல் என்பது முக்கியமாக கிளை மண்டல் உள்ளிட்ட பதவிகளுக்கான அந்த தேர்தல் என்பது ஒரு புறம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில அண்ணாமலையினுடைய பதவிக்காலமும் ஏற்கனவே முடிந்திருக்கிறது. எனவே மாநில தலைவர் என்ற அந்த பதவிக்கு நியமனமும் கூடிய விரைவில் நடைபெற இருக்குது. அடுத்ததாகவும் அண்ணாமலை தான் பாஜகவினுடைய மாநில தலைவராக தொடர்வார் என்று கட்சி வட்டாரங்கள் ஒருபுறம் தெரிவித்து வந்தாலும் கூட தமிழிசை சவுந்தரராஜனும் மாநில தலைவர் என்ற அந்த விஷயத்தை நோக்கி காய் நகர்த்தி வருவதாகவும் அதனை முன்னிட்டு தான் அவர் தலைமையை நேரில் சந்தித்து இது தொடர்பாக பேசியிருப்பதாகவும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் நம்மிடையே தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமாக பார்த்தோம்னா ஒருபுறம் பாஜக தேசிய தலைமை பாஜகவோடு அதிமுக கூட்டணியை விரும்புவதாக சொல்லப்படக்கூடிய நிலையில டெல்லி சென்றிருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர வேண்டும் என்றால் அண்ணாமலை இருக்கும் வரை அது நடக்காது. எனவே கட்சி பொறுப்பு மாநில தலைவர் என்ற பொறுப்பு தனக்கு வழங்கினால் அதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது என்றெல்லாம் எடுத்து கூறி அவர் மாநில தலைவர் என்ற பதவிக்கு காய் நகர்த்தியதாகவும் கூட அந்த தகவலாக நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில அந்த மாநில தலைவருக்கான அந்த நியமனம் என்பது கூடிய விரைவில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில தமிழிசை சவுந்தரராஜன் மாநில தலைவர் பொறுப்பை விரும்புவதாகவும் அதற்காக அவர் காய் நகர்த்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. தெலுங்கானா, புதுவை என 2 மாநிலங்களில் ஆளுநராக இருந்த ஒரு நிலையில அதனை ராஜினாமா செய்துவிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அரசியலில் நங்கூரம் போல தன்னுடைய பயணத்தை தொடர வேண்டும் என்றால் தனக்கு வலுவான ஒரு பொறுப்பானது இருக்க வேண்டும், வலுவான ஒரு கட்சி பதவியானது தனக்கு இருக்க வேண்டும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் எண்ணுவதாகவும் அதற்கான பணிகளில் அவர் ஈடுபட்டு வருவதாகவும் அந்த தகவலானது நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில ஜே.பி. நட்டா அவர்களை நேரில் சந்தித்த அவர் தேசிய தலைமையோடு இத்தகைய விஷயங்களை அவர் பேசியதாக தகவலாக நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில அடுத்த மாநில தலைவர் அண்ணாமலை தொடருவாரா அல்லது தமிழிசைக்கு வழங்கப்படுமா, தமிழிசைக்கு ஒருவேளை தேசிய அளவிலான முக்கிய பொறுப்பு வழங்கப்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி லதா. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.